திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் நடைபெறுகிற தமிழ் புலவர் கழகம், திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கம், ஜமால் முகமது கல்லூரி மூன்றும் இணைந்து நடத்துகிற இந்த தேசிய கருத்தரங்கிற்கு தலைமையேற்றிருக்கிற சீர்வலர் சாது சண்முகமடிகள் அவர்களை, நம்முடைய தமிழ் புலவர்களினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, இங்கே தொடக்க உரை ஆற்றி இருக்கக்கூடிய முதனடிகளார் அவர்களை, முன்னிலை வகிக்கக்கூடிய பெருவளநல்லூர் பாபுராசையா அவர்களை, ஜமால் முகமது கல்லூரியினுடைய முதல்வர் ஜாகிர் ஹுசேன் அவர்களை, இனிய நண்பர் நாகூர் கனி அவர்களை, மிகச்சிறப்பாக வாழ்வியல் உரை ஆற்றி சென்றிருக்கிற தமிழகன் ஐயா அவர்களை, நெய்யியல் பற்றி பேச இருக்கிற இனிய நண்பர் அலிபாபா அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கிற தஞ்சையிலிருந்து வந்திருக்கிற பேராசிரியர் பாரி அவர்களை, மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற எதிரே நான் பார்க்கிறேன் ஐயா மணி அவர்கள் வந்திருக்கிறார். இன்னும் புதுவையிலிருந்து பல்வேறு தமிழறிஞர்கள், இங்கே முருகசாமி உள்ளிட்ட அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய ஐயா திருமாறன் உள்ளிட்ட சான்றோர்கள் அத்தனை பேரையும் வணங்கி, இந்த மணிமேகலையில் அறத்தியல் அல்லது அறவியல் என்கிற பொருண்மைக்குள்ளே நான் செல்ல விளைகிறேன். இனிய தமிழறிஞர்களே, தமிழ் காப்பியங்களிலேயே கற்பினுடைய பெருமையை உணர்த்துவது சிலப்பதிகாரம், அவதார பெருமையை உணர்த்துவது இராமாயணம், அடியார் பெருமையை சொல்லுவது பெரிய புராணம், அறத்தினுடைய பெருமையை சொல்வது மணிமேகலை என்பதெல்லாம் நாம் அறிந்த செய்திகளே. புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. பௌத்தத்தில் அடிப்படை இந்த தர்மம் என சொல்லப்படுகிற அறம், பிறருக்கு ஈகை செய்தல். அப்போ தமிழ் செவ்வியல் மரபுல நிறுவனப்படுத்தப்பட்ட மதமான இந்த பௌத்தம் இங்கே வருகிற போது தமிழ் செவ்வியல் மரபை தொடர்ந்து இந்த பிறருக்கு ஈகை செய்தல் என்கிற அந்த தன்மை இந்த காப்பியத்தினுடைய மையப்பொருண்மையாக இருக்கிறது என்பதையெல்லாம் இங்கே தமிழகன் ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். இந்த மணிமேகலை காப்பியம் ஒரு பன்னாட்டு காப்பியம், ஒரு இன்டர்நேஷ்னல் எப்பிக். தமிழை பொறுத்தவரை இதனுடைய கதைக்களம் பூம்புகார், வஞ்சிமாநகர், காஞ்சிபுரம், மணிபல்லவத்தீவு, சாவக நாட்டை சார்ந்த அந்த ஆபுத்திரன். சாவக நாடுன்னா இன்னைக்கு இருக்கிற இந்தோனேஷியா. அங்கிருந்த அந்த அந்த இந்த கதை மாந்தர்கள் கூட பல நாடுகளை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் தமிழிலே தோன்றிய முதல் பன்னாட்டு காப்பியம், இன்டர்நேஷ்னல் எப்பிக் என்று நாம் இந்த மணிமேகலை காப்பியத்தை சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மிகச்சிறப்பாக இந்த மணிமேகலை காலத்தில் என்ன என்ன மதங்கள் எல்லாம் இருந்தன, அந்த சமய கணக்கர்கம் திறம் கேட்ட காதை அலிபாபா அவர்கள் நிறைய பேசுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். அங்கே மிக நுட்பமாக எப்படி இந்த சைவவாதி பேசுகிறார், வைணவவாதி பேசுகிறார், வேதவாதி 6 அங்கங்கள் கைகளாக, அங்கே இருக்கிற எண்கள் கண்களாக, இப்படியெல்லாம் அந்த கடவுள் இல்லை என்கிற கோட்பாடுடைய வேதவாதி என்ற மணிமேகலை சொல்லுகிறது. அப்படியானால் இங்கே இன்றைக்கு நாம் சொல்லுகிற வைதிகத்தை பின்பற்றுபவர்கள் கடவுள் இல்லை என்கிற கொள்கை உடையவர்கள் என்று சமயத்திற கணக்கம் இருந்த காவையில் நாம் பார்க்கிற போது நண்பர்களே, ஆதிசங்கரருக்கு முன்னாலே இந்த வைதிகம், சைவம், வைணவம் இவற்றையெல்லாம் கலந்து பேசிய கோட்பாடுகள் இல்லாத காலத்தில் மணிமேகலை எழுதப்பட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம் நண்பர்களே. மொத்தத்தில் அறநூலாக கருதப்படுகிற இந்த சில நம்முடைய மணிமேகலை காப்பியத்தில் பல்வேறு நுட்பங்களை நாம் பார்க்கிறோம். கதையினுடைய மைய இழைய ஒரு புத்த துறவியை அல்லது ஒரு பெண் துறவியை பெண்டாள நினைப்பவன் அழிந்து போவான் என்கிற அறம் மையப்படுத்தப்படுகிறது. கதையினுடைய மைய கதை அதுதான் நண்பர்களே. மணிமேகலை அவள் பூ பறிப்பதற்கு மலர்வனத்துக்கு உபவனத்துக்கு செல்லுகிறாள். பழைய பிறவியில தானும் அவளும் கணவன் மனைவியாக இருந்தோம் என்கிற காரணத்தினாலே ராகுலன் என்கிற அந்த பழைய பிறவியை உணர்ந்த அல்லது சித்ராபதி என்கிற மணிமேகலினுடைய பாட்டியினாலே தூண்டிவிடப்பட்ட சோழ நாட்டு இளவரசனாகிய உதயகுமரன்
அவளை பின்தொடர்ந்து செல்லுகிறான். கதை அப்படியே அந்த போக்குள்ள செல்லுகிறது. மணிமேகலா தெய்வம் அவளை காப்பாற்றி மணிபல்ல தீவுக்கு கொண்டு செல்லுகிறது. அங்கே தீவதிலகை அங்கே அந்த பாத்திரத்தை எல்லாம், அந்த அமுதசுரபிங்கிற பாத்திரத்தை எல்லாம் இவள் பெறுகிறாள். நண்பர்களே, இந்த மணிமேகலை காப்பியத்தில் அமுதசுரபிங்கிற ஒரு பாத்திரம் கற்பனையானது. வாங்குடல் கையகம் வருந்த அதில் உணவு வந்து கொண்டிருந்தது என்பதெல்லாம் சாத்தனார் ஒரு சமூக அமைப்பு இருக்க வேண்டும், அந்த சமூகத்தில் பசிப்பினியை நீக்க வேண்டும், அதற்கு ஒரு பாத்திரமாகத்தான் உருவகப்படுத்துகிறார். அது ஒரு சர்வியலிசம், ஒரு மீமைமை கோட்பாடு அது. அப்போ இந்த காப்பியத்தில் அந்த மீமைமை பாத்திரமாகத்தான் அந்த அமுதசுரபியை நம்ம பார்க்கிறோம். எப்படி சிலப்பதிகாரத்துக்கு ஒரு சிலம்புங்கிற ஒரு அணிகலன் இருந்ததோ அதுபோல இந்த மணிமேகலை காப்பியத்தில் இந்த அமுதசுரபி தான் அடிப்படையாக. அப்போ ஒரு சமூகம் பொதுவுடை சமூகமாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் உணவு கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் உறையுள் கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் உடை கிடைக்க வேண்டும், இதுதான் அறத்தினுடைய இலக்கணம் என்றெல்லாம் தீவதிலகை அங்கே மணிபல்ல தீவில் அறத்தினுடைய இலக்கணம் யாது என்று சொல்லுகிற போது உண்டி, அந்த உடை, உறையுள் இவற்றை கொடுப்பது தான் அறத்தினுடைய இலக்கணம் என சொல்லுகிற போது நண்பர்களே, எப்படி இந்த மணிமேகலை ஒரு மிகச்சிறந்த அறவியல் காப்பியமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் மிக நுணுக்கமாக பார்க்கிறோம் நண்பர்களே. இங்கே மிகச்சிறப்பாக ஐயா அவர்கள் சொல்லி சென்றார்கள். மண்டினி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் ஆற்றாமாக்கள் அரும்பசி களைவோர் மேற்றைய உலகம் சொன்னார் பார்க்கிறோம். அப்போ உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உணவு யார் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உயிர்களை காப்பவர்கள் என்பதுதான் இந்த காப்பியத்தினுடைய மைய இலையாக இருக்கிற காரணத்தினாலே அந்த புத்த பெருமான் பிறந்த நாளிலே கிடைத்த அந்த அமுதசுரபியை கொண்டு வந்து எல்லோருக்கும் உணவு இவள் வழங்கினாள் அப்படிங்கிற அந்த அறம் இங்கே மையமாக பேசப்படுகிறது. நண்பர்களே, இந்த மணிமேகலை காப்பியத்தை நாம் படிக்க வேண்டுமேயானால் இதற்கென ஆயிரக்கணக்கான கலை சொற்கள் இருக்கின்றன. நான் 1-2 மட்டும் சுட்டி காட்டிவிட்டு சென்றுகிறேன். இப்போ இந்த காப்பியத்தில் நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம். பவத்திரம் அறுத்தல் அப்படின்னு வரும். அது என்னங்க பவம்? பவம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் மீண்டும் மீண்டும் பிறப்பது, இந்த பிறப்பை அறுக்க வேண்டும், அதற்காக நோன்பு இருக்க வேண்டும். காப்பியத்தினுடைய இறுதியில் மணிமேகலை ஒரு நோன்பு நோற்று நான் மீண்டும் இந்த உலகத்தில் உயிரினமாக பிறக்கக்கூடாது என்று சென்றால் என்றுதான் இந்த காப்பியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது நண்பர்களே. அதை நாம் கவனத்தில் கொள்கிறோம். அப்போ இந்த பவத்திரம் அருக என பாவை நோற்ற காவை இருக்கிறதே, அதுவும் தவத்திரம் பூண்டு தர்மம் கெட்ட காவை இருக்கிறதே, இதில் 2லுமே அரவணடிகள். இந்த அரவணடிகள் என்கிற கதை மாந்தர் இந்த காப்பியத்தினுடைய மைய விசையாக விளங்குகிறார். நம்ம சிலப்பதிகாரத்தில் ஒரு கவுந்தடிகளை பார்க்குறோம், சிவ சிந்தாமணியில் ஒரு அச்சனந்தடிகளை பார்க்குறோம். அச்சனந்தடிகள் வீரம் கலை போன்றவற்றை சொல்லிக் கொடுத்தவர் சிவகனுக்கு. கவுந்தடிகள் இந்த கோவலனையும் கண்ணகியையும் மதுரைக்கு அழைத்து சென்றவர் நமக்கு தெரியும். இங்கே இந்த அரவணடிகள் முழுக்க முழுக்க மணிமேகலையை நெறிப்படுத்துபவராக, மக்களை நெறிப்படுத்துபவராக, அறவுரைகளை புள்ளி வாழ்வியல் நெறிகளை சொல்லுபவராக, ஒரு மிகச்சிறந்த அடியாராக இந்த அரவணடிகளை பார்க்கிறோம். அவருடைய பெயரே, அவர் அறத்தில் ஒளிமிகுந்தவராக இருந்தார். அறத்தை வலியுறுத்துவது என்கிற மைய இலை பேசப்படுவதை நாம் இந்த காப்பியத்தில் பார்க்கிறோம் நண்பர்களே. இந்த காப்பியத்தில் புத்தனை கூட அறக்கதிர் என்கிற கலைச்சொல் தான் குறிப்பிடும். அறம் தரு சால்பு, சான்றாண்மைன்னு நம்ம படிக்கிறோம். அதெல்லாம் அறம் தரும் சால்பு. பிறப்பவர் இறப்பதும் இறப்பவர் பிறப்பதும் இந்த உலகத்தில் இயல்பு. ஆனால் அவர் என்ன அறம் செய்கிறாரோ அதற்கேற்ப அவர் வாழ்வு அமையும். அப்போ இந்த ஒவ்வொரு கலைச்சொல்லுமே நமக்கு ஒரு நுட்பத்தை தருகின்றன நண்பர்களே. அரசன்னு ஒரு கலைச்சொல் வரும். கோவலனுடைய 9வது தலைமுறையில் ஒரு கோவலன் இருந்தானா. சொல்லுவது யார்? மாசாத்துவான். எங்க? வஞ்சிமா நகரத்தில். மாசாத்துவான் ஒரு புத்த துறவியாகிய மாதிரி வஞ்சிமா நகரத்தில் இருக்கிற போது மணிமேகலை அங்கே மணிவல்ல தீவிலேருந்து அங்கே சென்று விடுகிறாள். நீங்கள் இந்த காப்பியத்தில் பல நிகழ்ச்சிகளை நம்ம கவனிக்கிறோம். ஐயா கூட அருமையாக சுட்டி காட்டினார். மெய்மெய்கள் தன்மைகளை. ஒரு மந்திரம் சொன்னால் தன் உரு மாறிவிடும். ஒரு முதிய துறவியை போல வஞ்சிமா நகரத்தினுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு பல்வேறு சமய கணக்கர்களிடமும் இவள் அவர்களுடைய திறமைகளை எல்லாம் கேட்டாள். அது ஒரு மந்திரம். சிறையில் போட்டு அந்த உதயகுமாரன் கொல்லப்பட்ட பிறகு
ரொம்ப கடுமையாக தண்டனை தந்த போது, பசியில் போட்டு வாட்டிய போது, நீ ஒரு மந்திரம் சொன்னால் உனக்கு பசிக்காது, நீ ஒரு மந்திரம் சொன்னால் நீ எங்கு நினைக்கிறாயோ அங்கு செல்லலாம். பிறகு உதயகுமாரன் கொல்லப்பட்ட பிறகு மணிமேகலை சிறை விடுகாதை, சிறைப்படுத்தப்பட்ட காதை அங்கெல்லாம் சிறைப்படுத்திய பிறகு, நான் இங்கு இருந்தால் இந்த உலகம் என்னை பழிக்கும், இவள்தான் காரணம் உதயகுமாரன் இறப்பதற்கென்று, ஆகையினால நான் செல்கிறேன் என்று அந்த ஆபுத்திரனோடு அந்த பாத்திரமரபுக்குரிய காதை மணிவல்லத்தீவுக்கு செல்லுகிற போது நண்பர்களே, இந்த காப்பியத்தில் அவள் நினைக்கிற போது ஒரு இடத்துக்கு செல்லுகிறாள். அதனால தான் நான் இந்த காப்பியத்தில் 3 மெய்மைகள். அது எப்படி அந்த மெய்மை நம்ம சொல்கிறோம், ஒரு மனிதனுக்கு எப்படி பசிக்காமல் இருக்கும், அது எப்படி ஒரு மனிதன் நினைத்தா ஒரு இடத்துக்கு போக முடியும், ஒரு மனிதன் நினைத்தா எப்படி உருமாற முடியும். இந்த காப்பியத்தினுடைய மைய இழையாக இந்த உருமாறுகிற தன்மை போன்றவற்றை பார்க்கிறோம் நண்பர்களே. ஆக இந்த இந்திய நாடு முழுவதும் இந்த சொல்லாட்சியை நான் மாணவர்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா நாவலோடு பெயரிய மாபெரும் தீபம், அன்னைக்கெல்லாம் இந்தியாங்கிற பேர் இல்லை, பாரதம்ங்கிற பேர் இல்லை, நாவலந்தீவுங்கிற பேர் தான். இந்த நாட்டில் நிறைய நாவல் மரங்கள் இருந்தன. அது வெப்ப நாடுகளில் தான் இருக்கக்கூடிய ஒரு மரம். நாவல் மரம் மிகுதியாக இருந்த நாட்காரணத்தினால தான் இதை நாவலந்தீவுன்னு தமிழ் சொல்லியது. வடமொழி சம்புத்தீவு என சொல்லியது. வடமொழியில் எல்லா காப்பியங்கள்லையுமே இந்த சம்புத்தீவு, அது ஜம்புத்தீவு என சொல்லுவார். தமிழ் இலக்கியங்களில் கூட இந்த நாவலந்தீவு என சொல்லப்படுகிற ஒரு தன்மையை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமாம், அப்போது இந்த பல்வேறு இந்த அமுத சுரபியை பற்றி சொல்லுகிற போது கூட, ஈன்ற குலவி முகம் கொண்டு இறங்கி தீம்பால் சுரப்போர் தன்முலை போன்றே நெஞ்சு வழிபடுவும் நெஞ்சை பாத்திரம். ஒரு குழந்தை முகம் வாடி கிடந்தா தாயினுடைய முலையில் பால் சுரக்கும், அதுபோல ஒருத்தன் பசிப்பினியோடு இருந்தால் இந்த பாத்திரத்தில் உணவு சுரக்கும் என சொல்லுகிற போது அருமையான பகுதிகள் அங்கே. இது ஆருயிர் மருந்தை சுரக்கக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். நம்ம அருமையாக ஐயா தமிழர்களுக்கு சொன்னார், பசிப்பிலும் என்னும் பாதி அது தீர்த்தோர் இசைச்சொல் அளவிற்கு என்ன நிமிராது. அப்போது இந்த நோய் இருக்கிறதே, கொடிய பசி நோய் இருக்கிறதே, அதை நீக்குவதால் ஏற்படுகிற புகழ் இருக்கிறதே, அந்த புகழை என்னுடைய நாவினாலே சொல்ல முடியாது என்றெல்லாம் இங்கே ஆசிரியர் குறிப்பிடுகிறத நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. ரொம்ப அருமையாக அந்த பசியினுடைய தன்மையெல்லாம் அங்கே ஐயா சொல்லிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட கிளைக்கதைகள் இந்த மணிமேகலை காப்பியத்தில் உண்டு. ஒவ்வொரு கிளைக்கதையிலேயும் ஒரு அறம் மைய இலையாக செயல்படுவதை நம்ம பார்க்கிறோம். தமிழ் காப்பியங்களிலேயே மிகுதியான கிளைக்கதைகளை கொண்ட காப்பியம் இது, மறந்துடக்கூடாது நண்பர்களே. இப்போ மருத்துவ அறம் இங்கு பேசப்படுகிறது. எப்படி? ஒரு பார்ப்பனன் குமரியாடை செல்லுகிறான். குமரியாடி விட்டு வருகிற போது அவனுடைய மகள் அழைத்து செல்லுகிறான். அவள் தான் சுதமதி. அங்கு காணாமல் போகிறாள். பிறகு காவிரி ஆடுவதற்காக புகாருக்கு வருகிற போது சுதமதி அங்கே இருக்கிறாள். அப்படி சுதமதி அங்கே இருக்கிற போது அவளை அவன் பார்க்கிறான். 2 பேரும் சேர்ந்து வருகிறார்கள். அப்படி அவர்கள் வருகிற போது புனிற்று அப்பத்தான் கன்றை ஈன்ற ஒரு பசு கொம்பால் சுதமதியுடைய தந்தையை குத்தி கிழித்து விடுகிறது. அந்த தந்தை குடல் சரிய அந்த குடலை 2 கையும் பிடிச்சி விட்டு ஒரு சமண துறவிகள் இருக்கிற மடத்துக்கு போகிறார்கள். அவர்கள் நீ எல்லாம் இங்கே வரப்படாது, வெளியே போன்னு சொல்லிடுறாங்க. பிறகு மணிமேகலை இருக்கிற அந்த புத்த மடத்துக்கு போகிற போது அவர்கள் அந்த மருத்துவம் செய்து அந்த சுதமதியினுடைய தந்தையை காக்கிறார்கள். இந்த கேள்வி எப்போ வருகிறது? உதயகுமரன் சுதமதியை பார்த்து கேட்குறான், நீ சமணப்பள்ளியில் வளர்ந்த பெண்ணாயிற்றே, நீ எப்படி இந்த புத்த துறவியாகிய மணிமேகலையோடு செல்லுகிறாய் என்று கேட்கிற போது, இல்லை அந்த சமணப்பள்ளியில் என்னுடைய தந்தைக்கு இவர்கள் மருத்துவம் தரவில்லை, இந்த பௌத்த மடத்தில் தான் எங்களுக்கு மருத்துவம், அப்போது மருத்துவம் கொடுத்து உலக உயிர்களை காக்க வேண்டும் என்கிற அறம் ஒரு சுதமதியினுடைய அந்த வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர் சுட்டி காட்டுகிற போது நாம் நுட்பமாக பார்க்கிறோம் நண்பர்களே. அறம்பாடுன்னு ஒரு அழகான கலைச்சொல் வரும். அது நாங்கள் அறம்பாடு, அறத்தினுடைய தோற்றம். அறம்பாடு அறிந்தனை பிற அறம் உரைப்போர் பெற்றியும் வேட்குவை. அப்போ அறத்தினுடைய தோற்றத்தை நீ கண்டறிந்திருக்கிறாய் என்றெல்லாம் இங்கே சொல்லுவதை நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமாம், இந்த ஆபுதத்தரனோடு மணிவல்லவம் அடைந்த காதை இருக்கிறதே, பல்வேறு அறங்களை நமக்கு சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். ஆமாம், அப்புறம் இந்த சக்கரவாளம் கோட்டம் உரைத்த காதை, அங்கே கோதமை அப்படின்னு ஒரு பெண் இருக்கிறார். அதோட வெளியில் அந்த பார்ப்பனன் ஒருவன் அங்கே இருக்கிறான். ஆமாம்,
ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு சுடுகாட்டுக்கு வருகிறார்கள். அங்கே சபாபதி தெய்வம் இருக்கிறது. அந்த கோதமை கேட்கிறாள், எனக்கு ஒரு விழியிலிருந்த கணவன் இருக்கிறான், அதை பார்த்துக்கிறது இந்த குழந்தை தான் பார்த்துக்கும்னு நான் நினச்சேன். அதனால் ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு இந்த குழந்தைக்கு உயிரை கொடுத்துடுன்னு கேட்கிற போது அங்கே சபாபதி தெய்வம் சொல்லுகிறோம், என் உயிர் எடுத்துக்கொண்டு இவன் உயிர் கொடு அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. கண்ணில் கணவனை இவன் காத்து ஓம்பிடும், என்னுடைய விழியிழந்த கணவனை. நீங்கள் ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். அழகா ஐயா கூட சொல்றார், காணார் கேளார் பேசார்னு சொல்லி. குருடு செவிடு ஊமைன்னுலாம் சாத்தனார் சொல்லலை. நாம் விழி இழந்தவர்கள்னு சொல்லுவோம், மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவோம். ஒருவரை புண்படாமல் மாற்றுத்திறனாளிகளை சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பதில் மிக எச்சரிக்கையாக சாத்தனார் இந்த சிலப்பதி அந்த மணிமேகலை காப்பியத்தை எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. அப்போது அந்த சபாபதி தெய்வம் சொல்லும், சில பேர் வாழ்க்கையில் கொலை அறமே வாழ்க்கையாக கொண்டவன் இருக்கிறான். அப்படி கொலை அறமே வாழ்க்கையாக கொண்டவர்கள் தப்பித்து செல்ல முடியும். பெரிய மாமன்னர்களுக்கெல்லாம் எத்தனை பேர் உயிர் தர தயாராக இருக்கிறார்கள். ஆகையினால உன்னுடைய குழந்தைக்காக பிறருடைய உயிரை எடுத்துக்கொள்கிற வாய்ப்பு இங்கு இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதை பார்க்கிறோம் நண்பர்களே. நான் தொடக்கத்திலே சொன்னேன், அறவரசுங்கிற சொல்லாட்சி இங்கே இருந்துச்சுன்னு. மிகப்பெரிய குன்றணைய செல்வத்துக்கு சொந்தக்காரன் மாசாத்துவான். வருநிதி பிறர் காத்தும் கிழமன்னு தான் அங்கே நம்ம சிலப்பதிகாரத்தில் படிக்கிறோம். அப்படி பெரிய பணக்காரனாக இருந்த மாசாத்துவான் அனைத்து பொருளையும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கடைசியாக ஒரு புத்த துறவியாக வஞ்சி மாநகரத்துக்கு வருகிற ஒரு தன்மையை கவனிக்கிறோம். இதில் நண்பர்களை இந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஊடாக நாம் பார்க்கிற போது ஏன் இந்த பூம்புகார் அழிந்தது? இன்றைக்கெல்லாம் தொல்சார் கடல்சார் தொல்லறிவியலில் 12,000 ஆண்டுகளுக்கு முன்னால் கார்பனேட் மெத்தடில் அங்கே கிடைக்கிற பொருள்கள் அந்த பூகார் நகரத்துடைய வரலாற்றை கொண்டு செல்கின்றன. மாணவர்கள் மிக எச்சரிக்கையாக அதை கவனிக்கணும், மிக மிக எச்சரிக்கையாக அதை கவனிக்கணும். இன்றைக்கு 12,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பொருள்கள் தோன்றின என்று கார்பனேட் மெத்தடில் நிரூபிக்கிறாங்க. நாம் இன்னும் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் கிபி 2ஆம் நூற்றாண்டு கிபி 1 நூற்றாண்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். மிக நுட்பமாக கவனிக்கணும். அப்போ 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே புகார் நகரத்தில் இருந்த பொருள்கள் இன்றைக்கும் கிடைக்கின்றன. இங்க இந்திரனுக்கு விழா எடுக்கவில்லை. ஏன் இந்திரனுக்கு விழா எடுக்கவில்லை? அங்கே சாவகத்தீவிலேருந்து பீலிவளைன்னு ஒரு பெண் ஒரு குழந்தையை கொடுத்தனுப்பினால், இந்த குழந்தை எனக்கும் அந்த மாவன் கிள்ளிக்கும் பிறந்த குழந்தை, இந்த குழந்தைய பத்திரமா போய் அங்கே ஒப்படைச்சிரு என சொன்னபோது அந்த குழந்தைய அங்கே போன ஒரு வணிகன் எடுத்துக்கிட்டு வந்தான். இந்த கரைப்பகுதியில் வந்தப்போ அந்த குழந்தை கப்பல் அந்த உடஞ்சி போனதுனால, கட்டுமுறை கப்பல் உடஞ்சி போனதுனால அந்த குழந்தையை விட்டுட்டு இருந்து மன்னன்ட்ட விஷயத்தை சொன்னான். மன்னன் தன்னுடைய அந்த வாரிசை தேடி தேடி அலைந்த போது இந்திரனுக்கு விழா எடுக்கல. இந்திரனுக்கு விழா எடுக்காத காரணத்தினாலே தான் இங்கே இந்த அழிந்தது புகார் நகரம் என்று ஒரு 10-20 இடங்களில் இன்று விழா எடுக்காத காரணத்தால் அழிந்தது என்கிற தன்மையை பார்க்கிறோம். அதை முன்னுணர்ந்து தான் அரவணடிகளும் சுதமதியும் மாதவியும் அவர்கள் வஞ்சி மாநகரத்துக்கு போனார்கள். அப்போ வஞ்சி மாநகரத்தில் மணிமேகலை இவர்களையெல்லாம் பார்த்து உலவுகிற தன்மை. தன்னுடைய மகன் அந்த காயசண்டிகனுடைய கணவனால் கொல்லப்பட்டு விட்டான் என்கிற காரணத்தினால அந்த சோழமாதேவி இந்த கண்ணகி நம்முடைய மணிமேகலைக்கு பல்வேறு துயரங்களை தர்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. இப்படி இந்த பல்வேறு துயரங்களை எல்லாம் தந்தபோதும் கூட அவள் விடாமல் அவற்றையெல்லாம் வாழ்ந்தால் நாம் கவனிக்கிறோம். இந்த இந்த சிறை விடுகாதையில் கூட ஐயா இங்கே குறிப்பிட்ட மாதிரி அந்த அரசி பேசுகிற போது என்னென்ன மாதிரியான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என சொல்லுகிற போது ரொம்ப நுட்பமாக சோழாதம்மை சொல்லுகிறாள். காமம் கொடுமையானது, ஆங்கு அவன் புதல்வன் அவள் திறம் அறியான், தான் புணர்ந்து அறிந்தபின் தன்னுயிர் நீத்ததும். ஒருத்தன் தாய் கருவுற்று தெரியாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். இவள் தன் தாயின்னு அவனுக்கு தெரியாது. ஒரு பார்ப்பனன் அந்த குழந்தை எடுத்து வளர்க்குறான். இவன் வாலிபன் ஆயிடுறான். தன் தாய் என தெரியாமலே அந்த பெண்ணோடு இவன் பாலுறவு கொள்ளுகிற ஒரு சூழல் வருகிறது. பிறகு தன் தாய் என தெரிந்த பிறகு அவன் தற்கொலை செய்து விடுகிறான். ஆகையினால காமம் கொடுமையானது, காம எண்ணம் கொண்டு இருக்காதே என்று, காமம் கூடாது என்று கொள்கையை
மணிமேகலை தான் வலியுறுத்துகிற தன்மை நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. அதே போல கொலை கொடியது. ஒரு வேடன் அம்பெய்கிறான். நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிற ஒரு மான் இறந்து போகிறது. அந்த குட்டி மான் வயிற்றிலேருந்து வெளியில் வந்து பார்க்கிறது. அந்த வேடன் அப்படியே பார்க்கிறான். இந்த குட்டி மானை நான் எப்படி காப்பாற்றுவேன், இந்த கொலைக்கு நான் காரணமாக இருந்து விட்டேனே என்று சொல்லி அங்கேயே அவன் உயிர் போய்விடுகிறது. ஆகையினால உயிர் கொலை கூடாது. சின்ன சின்ன கதைகள் வழியாக தங்களுடைய அறத்தை கொலை கூடாது என்கிறாராம். கல் குடித்தல் கூடாது என்கிறாராம். ஒருவன் மிகுந்த போதை ஏறிவிட்டு செல்லுகிறான். எதிரில் ஒரு மதம் கொண்ட யானை வருகிறது. அந்த போதையில் இவன் வந்து அந்த யானையை போய் மறித்து நீ என்ன பெரிய யானைன்னு போகிறான். அது கொம்பாலை குத்தி அவனை வீழ்த்தி விடுகிறது. இந்த மாவன்கிளியுடைய மனைவியாகிய சோழன் மாதேவி அந்த மணிமேகலையை சிறைவீடு செய்கிற போது பார்த்தாயா பார்த்தாயா, இந்த கல் கொடுமையானது. இந்த யானையினுடைய கொம்பு பட்டு வயிறு கிழிந்து இவன் மாண்டு போனானே, இந்த கல் மயக்கம் தானே இதற்கு காரணம். அதே போல களவு கேடு என்றெல்லாம் அவர்கள் தங்களுடைய அந்த அறங்களை, காமம் கூடாது, கொலை கூடாது, கல் கூடாது என்கிற அந்த அறங்களை எல்லாம் சின்ன சின்ன கதைகள் வழியாக மக்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய வகையில் இந்த காப்பியம் வலியுறுத்துகிறத நாம் நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்போ இந்த சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக்கிய காதை மட்டுமில்லை நண்பர்களே. கண்ணகியை போய் இவள் வணங்குகிறாள் மணிமேகலை. தன்னுடைய தாய் இருக்கிற அந்த கோட்டத்தில் போய் இவள் வணங்குகிற போது கண்ணகி இந்த மணிமேகலைக்கு என்ன மாதிரியான அறவுரைகளை சொல்லுகிறார்? கண்ணகி என்ன சொல்லுகிறார்? நீ அடுத்த பிறவியில் மகத நாட்டில் கபிலவஸ்துல பிறப்ப, உன் தந்தை நான் எல்லோரும் அங்கே இருப்போம். அப்போ தான் உனக்கு பிறப்பு அரும், இந்த பவம் அரும். நீ இந்த உலகத்தில் அறநெறியோடு வாழ வேண்டும். நீனு இங்கே இருக்கக்கூடிய அரவணனுடைய அறிவுரையை கேட்டுவிட்டு காஞ்சி மாநகரத்துக்கு செல். அந்த காஞ்சி மாநகரத்துக்கு சென்று எண்ணரும் சக்கரவாளம் எங்கனும் அண்ணல் அறக்கதிர் விரிக்கின்றாலை. நான் முன்னாடியே சொன்னேன், அண்ணல் அறக்கதிர் புத்தர் தலைவனாக இருக்கிற, அற ஞாயிறாக இருக்கிற அந்த புத்தனுடைய கொள்கைகளை எல்லாம் நீ காஞ்சி மாநகரத்தில் போய் பரப்ப வேண்டும் என சொல்லுகிற போது நண்பர்களே, கண்ணகியே நீ அறம் செய்ய வேண்டும் என்று சுட்டி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அதே போலவே மாசாத்துவானும் தன்னுடைய இந்த பேத்தியாகிய மணிமேகலையிட்ட பேசுகிற போது என்னென்ன அறமெல்லாம் நீ செய்ய வேண்டும், அறம் தரும் சால்பு அப்படிங்கிற ஒரு தொடரை பார்க்கிறோம். அந்த சான்றாண்மை இருக்கிறதே இந்த அறத்தினால நமக்கு கிடைக்கும் என்று கூறுகிற ஒரு போக்கையும் நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. அருள்மொழி நெஞ்சத்து அறவோர் பள்ளி, அறவோர்கள் வாழ்கிற மடம் அல்லது இடம் என்கிற ஒன்றே இந்த மணிமேகலை காப்பியத்தில் நாம் இருக்கிறத கவனிக்கிறோம். அப்போ இந்த காப்பியத்தினுடைய மைய இழையாக ஒவ்வொரு இடத்திலேயும் இந்த அறம் என்பது பேசப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு புலனாகிறது நண்பர்களே. தமிழில் நம்ம இந்த முதியோர் காதலை பற்றி பாரதிதாசன் பேசி இருக்கிறார் அப்படின்னு நிறைய பேசுகிறோம் நண்பர்களே. இந்த மணிமேகலை காப்பியத்தில் ஒரு முதியோர் காதல் நமக்கு தெரிகிறது. யார் அந்த முதியோர் காதல்? தருமதத்தன் விசாகை. அவன் சிறுவனாக இருக்கிற போது ஒரு நிமித்திகன் சொல்லுகிறான், நீ நிறைய பணம் சம்பாதித்து உன்னுடைய அத்தை மகளை திருமணம் செய்து கொள்வாய் அப்படின்னு புகார் நகரத்தில் சொல்கிறான். பெரும்பாலும் நண்பர்களே இந்த சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வணிகத்தை மையப்படுத்திய சமூகங்களை பற்றிய கதைகள், கிளைக்கதைகள் மிகுதியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இந்த தர்மதத்தன் பாண்டிய நாட்டுக்கு வர்றான். பாண்டிய நாட்டில் நிறைய பொருள் சம்பாதிக்கிறான். ஆமாம், பெருவணியம் செய்கிறான். இருநிதி கழகம்னே ஆசிரியர் சொல்றார். எட்டிங்கிற பட்டம் அவனுக்கு கிடைக்குது. நிறைய கொடுத்து கொடுத்து ஈகை செய்து மறு உலகத்துக்கான நிதியத்தையும் புண்ணியத்தையும் இவன் பெற்றிருக்கிறான். அதனால தான் இங்கேயும் அந்த ஈகை செய்தல். அப்போ அமுத சுரபிங்கிற பாத்திரத்திலேருந்து உணவை தருவது மட்டுமல்ல, இன்ன பிற அலங்கரை உணர்த்துவது மட்டுமல்ல, இந்த முதியோர் காதல் ஆகிய தர்மதத்தின் விசாகை காதல் நாம பார்க்கிறோம் நண்பர்களே. பத்தினி இல்லோர் பல அறம் செய்யணும் புத்தேல் உலகம் புகார். எவ்வளவுதான் நீ புண்ணியம் செஞ்சாலும், எத்தனை ஆயிரம் பேருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும்,
பத்தினி உன் இல்லத்தில் இல்லை என்றால் நீ மோட்சத்துக்கு போக மாட்டாய். அந்த வரிகள் அப்படியே நான் வாசிக்கிறேன் நண்பர்களே. அங்கே ஒரு அந்தணன் வந்து இப்படி அவன்கிட்ட சொல்கிறான். அப்போ கூட ஐயா இந்த வரிகளை சொல்லி காட்டினார். மிக்க அறமே விழுத்துணையாவது தானம் செய். மிகப்பெரிய அறம் செய்வது தான் உனக்கு மிகப்பெரிய துணையாக இருக்கும். ஆகையினாலே நீ தானம் செய் அப்படின்னு அந்த அந்தணன் வலியுறுத்திய பிறகு இந்த தருமதத்தன் என்ன செய்கிறான், பூம்புகார் நகரத்துக்கு வர்றான். பூம்புகார் நகரத்தில் வந்து தன்னுடைய விசாகைங்கிற அத்தை மகளை பார்க்குறான். அப்படி பார்க்கிற போது அவளுக்கும் 60 வயதுக்கு மேலே தலையெல்லாம் மறைத்து விடுகிறது. அவள் இவனுடைய திருவடிகளிலே வந்து வணங்கி அவர்களுக்கு மலர் அர்ச்சனை எல்லாம் செய்துவிட்டு, இந்த மாதிரி நீங்கள் வருவீர்கள் என்று பார்த்தேன், நானும் அப்படியே இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் மனம் செய்யாமலே. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம்? உனக்கும் 60 வயதுக்கு மேலே ஆகிவிட்டது, எனக்கும் 60 வயதுக்கு மேலே ஆகிவிட்டது. இனிமேல் நாம் செய்ய வேண்டியது புண்ணியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு தருமதத்தனும் மாமன் மகள் வாழ் வான்பொருள் காட்டி ஆங்கவன் அவளுடன் செய்த நல்லறம் ஓங்கிரு வானத்து மீனினும் பலவால். வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்களுடைய எண்ணிக்கையை விட அதிகமான எண்ணிக்கையில் இவர்கள் புண்ணியம் செய்தார்கள். அப்போ இந்த உலகத்து உயிர்களுக்கு உணவளித்தல், இந்த உலகத்து உயிர்களுக்கு வந்து மருத்துவம் அளித்தல், இந்த உலகத்து உயிர்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை செய்தல் என்கிற நிலையில இந்த மணிமேகலை காப்பியத்தில் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அவர்கள் சின்ன சின்ன கிளைக்கதைகளில் கூட சாத்தனார் இந்த மைய இலையாகிய அறத்தை கூறுவதை நாம் இங்கே பார்க்கிறோம் நண்பர்களே. சிறைசை காதையில் ஆசிரியர் ஐயா அழகாங்க சொன்னார். அழகு, இளமை, யாக்கை இவையெல்லாம் நிலையாதது. இதோ என்னுடைய வெண்மையான கூந்தலை பார், என் அழகு போய்விட்டது. விசாகை கூற்று நண்பர்களே, இதோ என்னுடைய உடல் பார், சுருங்கி முதிர்ந்து விட்டது. இனிமேல் நாம் இந்த உலகத்தை வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம்? ஆகையினாலே நாம் புண்ணியம் செய்ய வேண்டும் என்று இந்த புண்ணியம் செய்த தன்மையை நாம் பார்க்கிறோம் நண்பர்களே. அப்போ இந்த காப்பியத்தில் பல்வேறு இடங்கள்லையும் இந்த மாதிரி அறநெறி வாழ்ந்து பிறரை காப்பது என்கிற கோட்பாடு மையமாக பேசப்படுவது என்பது பல்வேறு கதைகளில் கிளைக்கதைகளையும் பேசப்படுகிறது. நீங்கள் காப்பியத்தில் படிச்சிருப்பீங்க. ஆதிரை அந்த பாத்திரத்தில் பிச்சையிட்ட பிறகுதான் அந்த உணவு வளர்ந்தது. படிச்சிருப்பீங்க நீங்கள். காயசண்டிகை, யானை தீங்கிற கொடிய நோய், அந்த யானை தீங்கிற கொடிய நோயை அளித்தது இந்த அமுத சுரபி என்றெல்லாம் இந்த கவனிக்கிறோம் நண்பர்களே. இந்த காப்பியம் ஏற்றலும் இடுதலும் இறப்போர் கடன் ஒரு மைய கொள்கையை கூறுகிறது. ஏற்றலும் இடுதலும், பிச்சை எடுப்பது மட்டும் இல்லை, அதை கிடைத்த பொருளை அப்போ பணக்காரனிடமிருந்து வாங்கி ஏழைகளுக்கு கொடுப்பது. அதுவும் அந்த கண்ணார் காணார் கேளாரோட சோம்பி இருந்து சொத்தை இழந்தவர்கள். அப்ப மடியினால் சொத்தை இழந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அந்த இந்த இந்த மணிமேகலை காப்பியம் யாருக்கு நீங்கள் தர வேண்டும்? மாற்றுத்திறனாளிகள், இருப்பதை இழந்துவிட்டு கையிறு நிலையிலே வாழ்பவர்கள், இயலாதவர்கள், அவசரத்தில் வந்து மருத்துவ உதவி இல்லாதவர்கள், இத்தகைய அறத்தை இந்த காப்பியம் வலியுறுத்துவதை நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. ஆமா, இந்த பாத்திரம் தெய்வம் தந்தது, திப்பியமானது, புனிதமான பாத்திரம் இது. யானை தீ நோய் அரும்பசி கெடுத்தது, ஊனுடை மாக்கட்கு உயிர் மருந்து. அப்போ சாத்தனார் ஒரு கற்பனையான பாத்திரத்தை உருவாக்குறார். அதுல உயிர் மருந்து இருக்கிறது, உயிர்களை காக்கிற மருந்து இருக்குதுங்கிறார். இது தெய்வமே கொடுத்தது என்கிறார். எப்போவுமே மக்கள் இது கடவுளால் கொடுக்கப்பட்டது என்கிற போதுதான் அதை ஏற்கிற சமூகமாக இருக்கிறது. ஆகையினாலே இப்படியெல்லாம் இங்க அப்போ ரொம்ப நுட்பமா நாம கவனிக்கிறோம் நண்பர்களே. இந்த எங்கெங்கெல்லாம் அவர் சென்றான்னு பார்க்கிறோம். யாப்புடை நற்பிறப்பு எய்தினர் யாரு? இந்த ஏழைகள் எல்லாம், இல்லாதவர்கள் எல்லாம். எங்கு போனால் பொருள்புரி நெஞ்சில் புலவோன் கோயில். இங்க புலவோன்னு புத்தர் சொல்லுகிறார். தூய நெஞ்சினை உடையவன், பிறருக்கு ஈகை செய்தை வாழ்க்கை குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிற புனிதன், அந்த அரண்கிற புலமை உடையவன் இருக்கிறானே, அந்த புத்தவிகாரைக்கு போனால் புத்தவிகாரையில் இருக்கக்கூடிய நோன்பிகள் அனைவருக்கும் இவள் உணவு கொடுத்தான்னு பார்க்கிறோம்.
அருள்புரி நெஞ்சத்து அறவோர் பள்ளி, அருள் உள்ளம் இருக்கக்கூடிய துறைகள் இருக்கிற இடம். அப்போ பௌத்த பள்ளிக்கு மட்டும் அவள் செல்லலை. இங்கே பிறவையாக்கன் பெரியவன் கோயிலும் இருந்துச்சு, பல்வேறு கூட்டங்கள் இருந்தன, எல்லா இடத்துக்கும் இவள் போகிறாள். அதனால தான் இங்கே பேசுகிற போது நம்முடைய தலைவர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள், பல்வேறு மதத்துக்காரர்களும் இந்த மணிமேகலை காப்பியத்தில் சங்கமித்து ஒரு மத நல்லிணக்கத்தோடு எல்லோரும் உதவுகிற ஒரு சூழல் இருந்தது என்று நம்முடைய சீர்வலசை சாமிகள் அவர்கள் குறிப்பிட்டாரே. அதை நாம் அங்கே பார்க்கிறோம். பௌத்த பள்ளி, துறவிகள், அனைத்து துறவிகளும் இருந்த பள்ளி, அருள்புரி நெஞ்சத்து அறவோர் பள்ளி, அடிசிற்சாலை, அப்புறம் அருந்துணர் சாலை. அது நாங்கள் அருந்துணர் சாலை. அந்த காலகட்டத்தில் இல்லாதவர்களுக்கு உணவு தருவதற்கு என்ற அவர்கள் உண்கிற சாலைகள் இருந்தன. அந்த அருந்துணர் சாலைக்கு இவள் சென்றாள். சென்றுட்டு அவற்றையெல்லாம் கட்டுடை செல்வ காப்புடைத்தாக ஒரு அறம் கட்டுக்கோப்போடு இருக்கிற இடமாக இவள் மாற்றினாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. அப்போ இந்த காப்பியத்தில் தொடுகிற இடத்துலலாம் கந்தில் பாவை பேசும். அந்த கந்தில் பாவை பேசுகிற போது கூட அருள்புரி நெஞ்சத்து அறவோர் பள்ளிக்கு செல்லுன்னு சொல்லும். ஆமாம், அந்த உலகரவியில் மணிமேகலை போன பிறகு காயசண்டியுடைய கணவன் அங்கே தன்னுடைய மனைவி இவன் பெண்டாள போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாற்று வடிவத்தில் அந்த காய்பசி உடைய பெண்ணுடைய வடிவத்தில், காயசண்டிகை வடிவத்தில் மணிமேகலை இருந்தபோது இவன் போய் அவளிடம் பேசி இவன் கெடுத்து விடுவானோங்கிற அச்சத்தில் அந்த உண்மையான காயசண்டிகையினுடைய விஞ்சயன் அவன் குத்தி தான் கொண்டுடுறான். அப்போ இந்த கொலை தான் அங்கே நடக்கிறது. இந்த காப்பியத்தினுடைய மைய இலை, காப்பியத்தினுடைய உச்ச இடம் அதுதான். அப்போது ஓவனா மணிமேகலை வருகிறாள், மணிபல்லத்தீவுக்கு எடுத்து செல்லப்படுகிறாள். எடுத்து செல்லப்பட்டவர்களுக்கு அங்கிருந்து இங்கு சிறைக்கூட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுகிறாள். அப்போது அந்த ஓய்வெடுக்கிற போது இவன் போய் அவளை பெண்டாளை நினைக்கிறான். காரணம் சித்ராபதி போய் நாங்கள் எல்லாம் கணிகர் குலத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் தேவலோகத்திலிருந்து வந்தவர்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வணிகர்களுக்கு மட்டுமே நாங்கள் உரியவர்கள். ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். அப்போ மாதவி கணிகையர் குலத்தை சார்ந்தவள், மணிமேகலை கணிகையர் குலத்தை சார்ந்தவர். ஆனால் சராசரி பாமர மக்களுக்கான உரியவர்கள் அல்லவர்கள். அவர்கள் மன்னருக்கும் வணிகர்களுக்கும் மட்டும் உரியவர்கள் என்றுதான் இந்த காப்பியத்தில் பல இடங்களில் சித்ராபதி நாங்கள் யார், எங்கள் குலம் என்ன, இந்த குலத்தை விட்டு துறவு போகலாமா? நண்பர்களே, இந்த சிலப்பதி இந்த மணிமேகலை காப்பியம் பல்வேறு மரபுகளை வீழ்த்திய புரட்சி காப்பியம். எப்படி? பெண் துறவு கூடாது, இல்லை மாதவி துறவு பூண்டாள், மணிமேகலை இளமையிலேயே துறவு பூண்டாள், பெண்ணுக்கு துறவு பூண்டுகிற அதிகாரம் இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கும் இந்திய நாட்டில் இருக்கிற பல மதங்களில் சூத்திரர்கள் சாமியாராக முடியாது. சூத்திரர்களுக்கு துறவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. பெண்களுக்கு துறவு போகவும் வழி கிடையாது, மோட்சத்துக்குள்ளேயும் இடம் கிடையாது. அப்போது இந்த சமூகத்தில் இழிபிறவைகளாக கருதப்பட்ட சூத்திரர்கள், இழிபிறவைகளாக கருதப்பட்ட பெண்கள், அப்போது இந்த இரண்டு பெண்களுமே துறவிகளாக மாறுகிற காட்சி. மணிமேகலை ஒரு புத்த துறவி. அதனால தான் நான் சொன்னேன் நண்பர்களே, இந்த மணிமேகலை காப்பியம் என்பது வேதம், மரபு அல்லது இந்திய மதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற தன்மைகளை தாண்டி புத்த பிக்குணிகள் இருக்கலாம். இது நம்ம பௌத்தம் செஞ்ச மாற்றங்களில் பல்வேறு மாற்றங்களை பௌத்தம் செய்தது. புத்தர் ஆடுகளை நீங்கள் வேள்விக்கு வெட்டாதீர்கள் என்று சொன்ன பின்னாலே தான் வைதிக மதத்தில் அவர்கள் கொலை மறுத்தலை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு காலத்தில் பிம்பிசார மன்னன், அந்த காலகட்டத்தில் மகத மன்னன், அவர்களெல்லாம் நிறைய யாகங்களை நடத்தினார்கள். அவற்றையெல்லாம் தடுத்தவர் புத்தர். அப்போ உயிர்கொள்ளாமை கோட்பாட்டை இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய இயக்கமாக நடத்தி அவர் பெரிய மாமன்னராக இருந்த காரணத்தினாலே நாவலந்தீவு முழுவதும் அவருடைய கொள்கையை ஏற்று அந்த கொள்கையினுடைய தாக்கம் தமிழகத்துக்கு வருகிற போது செவியல் காலத்தில் இங்கே இருந்த அந்த தன்மையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம் நண்பர்களே. ஏற்கனவே இங்கே பிறவாயோக்கை பெரியன், ஆலமர் செல்வன், இங்கே சைவ வழிபாடு, ஏற்கனவே இங்கே மாலிய கோட்பாடு, இந்த கோட்பாடுகள் எல்லாம் இருக்கிற தமிழ் மண். செவியல் காலத்தில் அந்த புறநானூறு, நற்றிணை, இந்த காலத்தில் இந்த இரண்டு கோட்பாடுகளும் இருந்தன. அப்போது
இந்த புத்த கோட்பாடு, இந்த வைதீகத்துக்கு பிறகு இந்த புத்த கோட்பாடு வந்து வைதீகத்தை கொள்கை ரீதியாக அவர்களே வேள்வியில் வந்து நரமேதையாக இல்லாமல் போச்சு, அசுவமேதையாக இல்லாமல் போச்சு, கஜமேதையாக இல்லாமல் போச்சு. ஆனால் ஏன்னா வேத நெறியை பற்றி பேசுகிற போது இந்த இந்த வேள்விகளால் இறைவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்கிற கொள்கை மிக வலிமையாக இருந்த காலம். அப்போ நண்பர்களே, இந்த காப்பிய காலமாகிய சிலப்பதிகார மணிமேகலை காலம் இருக்கிறத மதத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய காலம். இந்த மதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய தன்மையை புத்தர் செய்தார், அதை காப்பியமாக்கினார். அதனால தான் சாத்தனாரை நாம் வந்து உயர்வாக பேசுகிறோம். எப்படி இந்த புத்தருடைய கொள்கையை இலக்கியமாக மாற்றுவது என்கிற போதுதான் இந்த அமுதசுரபி என்கிற ஒரு கற்பனை பாத்திரம் உருவாக்கப்படுகிறது. இப்படி இந்த மணிமேகலை காப்பியத்தினுடைய மைய இழையாக அறம், அறத்தியல், வாழ்வியலினுடைய எல்லா நிலைகளிலும், கிளைக்கதைகளினுடைய எல்லா நிலைகளிலும் இடம்பெற்றிருக்கிறத நாம் ஒவ்வொரு கிளைக்கதைகளும் கவனிக்கிறோம். அப்போ மெய்யியல்ங்கிற கண்ணாடியை போட்டுக்கிட்டு பார்த்தோம்னா தத்துவங்கள் நமக்கு தெரியும். இங்க அறம் அல்லது அறத்தியல் என்கிற கண்ணாடியை போட்டுக்கொண்டு நாம் ஒரு முறை மறுவாசிப்பு செய்தோமேயானால் இந்த மணிமேகலை காப்பியத்தில் எங்கெங்கெல்லாம் இந்த ஈகை செய்தல் அல்லது உணவளித்தல், உடையளித்தல், உறையுள் அளித்தல்ங்கிற கோட்பாடு, மருத்துவம் அளித்தல் என்கிற கோட்பாடு, கொலை கூடாது என்கிற கோட்பாடு, களவு கூடாது என்கிற கோட்பாடு, இதில் சாத்தனாருடைய தனித்தன்மை என்ன என்று கேட்டால் அதை ஒரு அழகான கதையில் சொல்லி அந்த கதை வழியாக புரிய வைப்பது. எப்பவுமே ஒரு கருத்தை வரட்டுத்தனமாக சொல்லாமல் ஒரு கதையை சொல்லி அந்த கதை வழியாக புரிய வைத்தால் சுவையனுக்கு எளியாக புரியும். அந்த உத்தியை சாத்தனார் கையில் எடுத்துக்கொண்டு தான் மிக சிறப்பாக இதை செய்திருக்கிற ஒரு தன்மையை பார்க்கிறோம். ஆகையினால இங்கே நுட்பமான சொல்லாட்சிகளை கூட பார்க்குறோம். இப்போ மொசித்தல்னு ஒரு சொல்லாட்சி இருக்கும், செடியல் கால சொல்லாட்சி, புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, அந்த சொல்லாட்சியை இங்கே நம்ம இந்த மணிமேகலையில் பார்க்கலாம். ஆமாம், மொய்கொள் மாக்கள் மொசிக்க மையூன் மொசித்த ஒக்கலோடு அந்த அந்த வார்த்தையை கவனிக்கிறோம் நண்பர்களே. ஐயா பாத்திரம் ஒன்று கொண்டு ஆங்கு மொய்கொள் மாக்கள் மொசிக்க மையூன் மொசித்த ஒக்கலோடு, இது வந்து நம்ம புறநானூறு 96 பார்க்குறோம். இந்த மையூன் மொசித்த ஒக்கலோடு அந்த மணிமேகலையில் பார்க்குறோம். மொய்கொள் மாக்கள் மொசிக்க, ஒரு பெரிய கூட்டம் வந்து அந்த உணவை தூய்க்கிறது அப்படின்னு பார்க்குறோம் நண்பர்களே. ஆகையினால இந்த மக்கள் உணவுக்காக இவ்வளவு அல்லலுற்றார்கள். அதனால தான் அந்த பாத்திரத்தை சொல்கிறப்போ வாங்கு கையகம் வருந்த நின்று ஊட்டலும்னு ஐயா அழகா அங்கே சொன்னார். இந்த போதவில் பூம்பொழில் புகுந்தனல் பொழில் அவள் புகுந்தாள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த மணிமேகலை காப்பியம் இருக்கிறத சிறைக்கோட்டத்தை அரைக்கோட்டமாக்கிய கதை என்பது மையப்பகுதி. காஞ்சிபுரத்தில் அவள் கொடுத்தது என்பது காப்பியத்தினுடைய பிற்பகுதியில் இடம்பெற்றிருக்கிற பகுதி. ஆமாம், இப்போ மொத்தத்தில் மையத்தில் பிறவி எனும் பெருங்கடல் விடுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அறவியங்கிழவோன் அடியினை வணங்க வேண்டும். அறத்தையே தன்னுடைய வாழ்நாக கொண்டிருக்கிற புத்தனுடைய திருவடிகளை வணங்கி, அதனால்தான் அண்ணல் அறக்கதிர் யானை, அண்ணல் யானைமா தலைமையில் இருந்த யானை. நீங்கள் சங்க இலக்கியத்தில் ஒரு பல இடங்கள் அந்த அண்ணல்ங்கிற சொல் வரும். நம்ம கூட அண்ணல் அம்பேத்கர், அண்ணல் காந்தியடிகள்ங்கிறோம். அண்ணல்னா தலைமை. அப்போது இந்த அறம் செய்பவர்களிலே தலைவனாக இருக்கக்கூடிய புத்தன் அண்ணல் அறக்கதிர் விளங்குங்காலை அப்படின்னு பார்க்கிறோம் நண்பர்களே. அப்போது இந்த பிடக நெறி இருக்கிறதே, இந்த புத்த பிடக நெறியை நீங்கள் பின்பற்றினாலே இந்த அறம் வளரும். அதனால தான் தர்மச்சக்கரம் உருட்டினல் வருவோம்லாம் சொல்லுவார். அந்த தர்மத்தை ஒரு ஆணையாக வைத்துக்கொண்டு அதை உருட்டுவது உருவகத்தில் பேசுகிறத பார்க்கிறோம். அறக்கதிர் ஆணி திறப்பட உருட்டி, அறமாகி அந்த ஞாயிறு, அந்த ஞாயிறாகிய ஆணை அதை செம்மையாக உருட்டி, மொத்தத்தில் இந்த மணிமேகலை காப்பியத்தில் நாம் தொடுகிற இடத்துல எல்லாம் இந்த அறம் மைய இழையாக ஓடுகிறது. அதை நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம். எப்படி மெய்யியல் ஆங்காங்கே கிடக்கிறதோ, ஒவ்வொரு வாழ்வியல் நெறியிலேயும் இந்த அறம் மையியலாக கிடப்பதை கவனிக்கிறோம் நண்பர்களே. இப்படி இந்த தேசிய கருத்தரங்கில் ஜமால் முகமது கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம், குருமுதலினுடைய மாணவர்கள், கல்லூரியினுடைய பெரிய பேராசிரியர்கள், தமிழறிஞர்கள் அனைவருடைய முன்னாலே இங்கே
இந்த பொழிவை செய்வதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய தமிழக இந்த புலவர் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அண்ணன் திருமானன், தம்பி ஹசன் மற்றும் நம்முடைய சீர்வளர்ச்சி சுவாமிகள், அமுதனடிகள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.